ஜெப கொடுத்து வந்திருக்க அவங்க ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்ம மத்தேயு புத்தகத்திலிருந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம படிக்க போகிறோம். 16 அதிகாரங்களை நம்ம நல்ல முறையில் நம்ம முடித்தோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு 17ஆம் அதிகாரத்தில் 1 to 8 வரையான வசனங்களை நம்ம இன்றைக்கி நம்ம தியானம் பண்ணலாம். அதுவும் விசேஷமாக கிறிஸ்மஸ், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த பகுதி இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக தன்மையை நமக்கு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பகுதி. 8 வசனங்களில் எப்படி பரலோக ராஜ்யத்தினுடைய மகத்துவம், மேன்மை, பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த தன்மையை, தேவனுடைய தன்மையை இயேசுவானவர் எப்படி இந்த மறுரூப மலையில் அவர் காட்டுறாருன்றதை தான் நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது. முதலாவதாக இதை நம்ம வாசிச்சிடலாம். அதுக்கு பிற்பாடு நம்ம ஒவ்வொரு வசனமாக நம்ம போகலாம். இது வெறும் மத்தேயு 17 மாத்திரம் இல்லாமல் லூக்காவில் இருந்தோம், மார்க்கில் இருந்தோம், அங்கே என்ன சொல்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1 to 8 வரையான வசனங்களை நம்ம வாசிக்கலாம். முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், 2 நீங்கள், 3 நான், கடைசி வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 17 1 to 8 வரையான வசனங்கள். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் கண்களை எடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. ஓகே, இந்த பகுதியில் நம்ம என்னென்ன காரியத்தை நம்ம பார்க்குறோன்றதை முதலாவதாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று, இயேசுவானவர் அவர் தனித்திருக்கும்படி ஒரு உயர்ந்த மலைக்கு அவர் என்ன பண்ணுறாரு, போகிறார். இதான் முதல் காரியம். இயேசுவானவர் தனித்திருக்கும்படி அவர் போகிறாரு. அதுவும் ஒரு 3 பேரை கூட்டிகிட்டு போகிறார். அந்த 3 பேருமே நமக்கு நல்லா தெரிந்தவர்கள் தான், பிரபலமானவர்கள் தான். 1 பேதுரு, 1 யாக்கோபு, இன்னொன்று யோவான். இந்த 3 சிஷ்யர்களையும் கூட்டிக் கொண்டு அவர் தனித்திருக்கும்படி ஒரு உயர்ந்த மலை மேலே அவர் போகிறார். சரிங்களா? அடுத்ததாக நம்ம 2வது காரியமாக இதில் என்ன பார்க்க முடியும்னா, இது முதல் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தனித்திருக்கும்படி மலையின் மேலே போகிறார். 2வது வசனத்தில் நம்ம என்ன பார்க்க முடியும் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படக்கூடிய காரியத்தை நம்ம 2வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த 2வது வசனத்தை நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை எப்பேற்பட்ட மகிமை, அவர் தெய்வீக தன்மை கொண்டவர், அவருடைய டிவினிட்டி எப்பேற்பட்டதுன்றதை இந்த பகுதி நம்ம என்ன பண்ணுது, நமக்கு வெளிப்படுத்துகிறது. இது 2வது காரியமாக நம்ம பார்க்குறோம். 3வது காரியமாக 3வது வசனத்தில் வெறும் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்ம பார்க்கல, கூட 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று மோசே, இன்னொன்று எலியா. அப்போ மொத்தம் 3 பேராக அவங்க என்ன பண்ணுறாங்க, காட்சி தராங்க. இது ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கிறது. இந்த 3 பேரும் சும்மா நின்றுட்டு இல்லை, முக்கியமாக மோசேவும் எலியாவும் இயேசுவோடு கூட பேசுகிறவர்களாக பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, காணப்படுறாங்க. 3வது காரியமாக என்ன சொல்கிறேன், மோசே எலியா இயேசுவோடு கூட பேசுகிற ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? அது 4வது வசனத்தில்
பேதுரு வந்து அதில் எழுந்து என்ன பண்ணுறாருனா ஒரு காரியத்தை பேதுரு பேசுகிறார். சரிங்களா? 4வது காரியம் பேதுரு பேசுகிறார், அது நம்ம பார்க்கலாம் அப்புறமா என்னன்னு. ஆக்சுவலி 5வது காரியம் என்னென்னா பிதாவானவர் பேசுகிறார். சரிங்களா? 5வது வசனம், அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சரிங்களா? இந்த பேதுரு பேசின காரியம் இருக்கட்டும். மொத்தம் நம்ம இந்த 5 காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். 1, தனித்திருக்கும்படி பேதுரு, யோவான், யாக்கோபோடு கூட அவர் போகிறார். 1. 2வது காரியம், கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படுகிறது. 3வது காரியம், மோசே, எலியா, இயேசுவோடு கூட பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். 4வது காரியம், பிதாவானவர் என்ன பண்ணுறாரு, வானத்திலேருந்து இப்போ பேசக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். இங்கே முக்கியமாக இந்த 17க்கு நம்ம உள்ளே போகணும்னா இந்த 16 வந்து நம்ம கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிவிட்டு 17 போகும்பொழுது நமக்கு நல்லா புரியும். இப்போ இங்கே 3 சீஷர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியும், பேதுரு, யோவான், யாக்கோபு. இந்த 16லையும் அந்த 3 சீஷரில் ஒருத்தர் முக்கியமாக இடைப்படக்கூடிய காரியத்தை நம்ம 16ல் நம்ம பார்க்குறோம். 16ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏன்னா இயேசுவானவர் கேட்குறாரு, ஜனங்களாக என்னை யாருன்னு நினைக்கிறாங்க, சரி அது இருக்கட்டும், நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது தான் பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லி நாங்கள் அறிந்து உங்களை விசுவாசி இருக்கிறோம், அது நீங்கள் தான் சொல்லி சொல்கிறார். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே இயேசுவானவர் அவருடைய மரணத்தை பற்றி சொல்லும் பொழுது பேதுரு அது என்ன பண்ணுறாரு, இது உமக்கு நேரிட கூடாது. அப்போ உடனே இயேசுவானவர் கடிந்து கொள்ள தொடங்குறாரு, அப்பாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரெல்லாம் நீ இருக்கிற. அப்போ ஒரே நேரத்தில் அவர் ஆவியில் பேசக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். பேதுரு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மாம்ச பிரகாரமாக இது இந்த மரணம் உங்களுக்கு நேரிடக்கூடாது, ஏன்னா அது பிதாவினுடைய சித்தம். அந்த சித்தத்தை பேதுரு என்ன பண்ணுறாருன்னா ஹைட் பண்ணுறாரு, அவரே தடை பண்ணுறாரு, நீங்கள் அங்கே போகக்கூடாதுன்ற ஒரு காரியத்தை சொல்கிறார். இப்போ இதனுடைய ஒரு வெளிப்பாடாக 17ஆம் அதிகாரத்தில் பிதாவானவர் இப்போ வாய்ஸ் கொடுக்குறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரனாக இருக்கிறாரு, இவருக்கு ஏன் நீங்கள் கீழ்ப்படிய மாட்டீங்க, அவர் என்ன சொல்கிறாரோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கேளுங்க. ஏன்னா பேதுரு இல்லை நீங்கள் மறிக்கக்கூடாது, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி இயேசுவானவருக்கு தடை போடுறாரு. 17ஆம் அதிகாரத்தில் பிதாவானவர் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், செவி கொடுக்கணுன்ற ஒரு சத்தியத்தை அவங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை அவர் கொடுக்குறார். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த 16லேயே 16ல் இயேசுவானவர் 21வது வசனத்தில் 20-21, அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடி தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். சரிங்களா? நான் முதல்ல காமிச்சது நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்ற வசனத்தை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் காமிச்சது நான் எருசலேமுக்கு போய் நான் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் நான் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு நான் மறிக்க போகிறேன்ற அந்த ஒரு தன்னுடைய மரணத்தையும் அவர் சொல்கிறாரு, அதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து 24, 25, 26 வாசிக்கலாங்களா? அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என்னை நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். சரிங்களா? இந்த 3 வசனங்களை நான் உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். முதல்ல என்ன பார்க்குறோம், பேதுரு சொல்கிறாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதை அவர் மாம்சத்தினால அவர் அறிந்து கொள்ளலை, அவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டின் மூலமாக இவர் தான் கிறிஸ்துன்றதை அவர் அறிந்து கொண்டு அதை சொல்கிறார். சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாரு, இயேசுவானவர் அவருடைய மரணத்தை பற்றி அவர் என்ன பண்ணுறாரு, அறிக்கையிட்டார். இதை யார்கிட்டையும் நீங்கள் இதை பற்றி சொல்லிக்க வேண்டாம்னு சொல்லி அறிக்கையிட்டார். அடுத்து அவர்களுக்கு தனக்கு உண்டான பாடுகளையும் சீஷர்களும் இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிப்பார்கள் என்றதை தான்
இந்த சீஷத்துவமாக 24, 25, 26 அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறார். இந்த மூன்றுமே உண்மையிலேயே தொடர்புடைய காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ இயேசுவானவர் அந்த மலையில் அவர் என்ன ஆகிறாரு, மறுரூபமாகிறார். இந்த மலையில் மறுரூபமாகக்கூடிய காரியம் என்றது இயேசுவானவருடைய மகிமை வெளிப்படுது, பிதாவினுடைய ராஜ்யத்தையே அவர் காட்டுறார். சரிங்களா? அப்போது அவர் தேவனுடைய குமாரன் இருக்கிறதுனால அந்த மறுரூபமான காரியம். இந்த 16 தேவனுடைய குமாரன் சொன்னார், ஆனால் கொஞ்ச நேரத்தில் பேதுரு ஆகிட்டார், ஃபெயில் ஆகிட்டார். அப்போது அதற்கு நான் தேவனுடைய குமாரன் தான்ற ஒரு சர்டிஃபிகேட்டை வானத்திலேருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன்ற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்து இவருக்கு மரணம் உண்டு, எருசலேமுக்கு போகிறாரு, இங்கே பல பாடுகள் படுவார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ராஜ்யத்துக்கு போவார், மகிமைக்கு போவார். அப்போது இப்படி அவர் மகிமையாட போகிறார் என்றத அந்த காட்சியை முன்பதாகவே இந்த சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, 3 பேருமே அவங்க காணுறாங்க. அடுத்து எனக்கும் இந்த பாடுகள் உண்டு, நானும் இந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய சீஷர்களாகி உங்களுக்கு என்ன உண்டு, தன்னை தான் வெறுத்து உங்களுடைய சிலுவையை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாடுகள் உண்டு, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்கிற காரியத்தை என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். அப்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்றால் பாடுகள் வழியாக தான் என்ன பண்ண முடியும், பிரவேசிக்க முடியும். அதற்கு முன்னோடி இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கு முன்பதாக பாடுகள் அவர் என்ன பண்ணுறாரு, காட்டுறார். 17 மறுரூபமாகி தேவனுடைய மகிமை, தேவனுடைய ராஜ்யம் எப்பேற்பட்டதுன்றதை அவர் அதை காட்டுறார். சரிங்களா? 28 பாருங்களா, 28வது வசனம். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரிங்களா? லிட்டரலாக அவருடைய ராஜ்யம் என்றது அது ஸ்தாபிக்கப்பட போகிறது. ஆனால் இந்த இடத்துல ஒரு கிளிம்ஸ் அவர் காட்டுறாரு, மறுரூபமாகிற அந்த மலையில் பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த மேன்மையை இயேசுவானவர் அந்த 3 சீஷர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, இதை 17 அதை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா 16 சொதப்பிட்டாங்க, 16 சொதப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் சொன்னாங்க நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசினாங்க. தன்னுடைய மரணத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது இது உங்களுக்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மரணத்தை பேதுரு என்ன பண்ணுறாரு, மறுதளிக்கிறார். அதே மாதிரி இயேசுவானுடைய வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணல, கீழ்ப்படியலை. அப்போ 17 அவருடைய மகிமையை காண்பித்து இப்படி தான் வந்து சீஷர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியும், அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குடையவராக, அது மேன்மையை மகத்துவம் உடையவராக இயேசு தன்னுடைய மகிமையை காண்பித்து கொண்டு 3 பேரோடு 2 பேரோடு நிற்கிறாரு. மோசேயோடு எலியாவோடு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் நிற்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரி, மற்ற பகுதிகள் என்ன சொல்கிறதுன்னு நம்ம போயிட்டு நம்ம வரலாம். என்னோடு கூட ஃபஸ்ட்டு நம்ம லூக்கா போயிடலாம். லூக்காவுக்கு போயிட்டு மார்க்குக்கு வரலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் வாங்க. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 27 நம்ம வாசிக்கலாம். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை எங்கே பார்த்தீங்க? மத்தேயு 16 17 16 கடைசி வசனமாக பார்த்தோம், 17 தான் நம்ம போயிருக்கோம். இப்போ லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ அதை தொடர்ந்து 28 பாருங்கள். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாள் ஆன பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அங்கே என்ன பார்த்தோம்? மத்தேயுல அவர் தனித்து அந்த 3 பேரோட தனித்து போனார் சொல்லப்பட்டது. ஆனால் எதுக்காக போனார்ன்றது நமக்கு விளக்கமாக மத்தேயு எழுதலை. ஆனால் லூக்கா சொல்கிறாரு, அவர் ஜெபம் பண்ணும்படி தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சிஷ்யர்களோடு கூட அவர் போகிறார். 29 அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அதேமாதிரி பாருங்கள் 26 29 அவர் ஜெபம் பண்ணுகையில் இயேசுவானவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்துலேயும் பாருங்கள் எக்ஸாம்பிள் அவர் காட்டுறாரு பாருங்கள். 3 பேர் கூட்டிகிட்டு போகிறாரு, ஆனால் அங்கே அவர் ஜெபிக்கக்கூடியவராக அவங்க முன்னாடி அவர் நிற்கிறார். எக்ஸாம்பிள் ஜீசஸ் கிரைஸ்ட். சரிங்களா? அவர் ஜெபம் பண்ணும்பொழுது
அவருடைய முகம் என்ன ஆகுது, அப்படியே மாறுது, மாறிட்டு முகரூபமே மாறிடுச்சு. அடுத்து அவருடைய வஸ்திரம்லாம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே வெண்மையாக அப்படியே பிரகாசிக்கிறது. 30வது வசனம், அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். மத்தேயுவில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத நமக்கு சொல்லலை, அவங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லப்படுது. ஆனால் லூக்கா தெளிவாக சொல்கிறாரு, இயேசுவானவருடைய மரணத்தை பற்றி மோசேயும் எலியாவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ரொம்ப எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்கள். அவங்க மோசேவும் எலியாவும் யார்? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள். இயேசுவானவர் பிரசன்ட்டில் இருக்கிறார். அவரோடு கூட இவங்க நின்று இவருக்கு எப்படிப்பட்ட மரணம் வரப்போகிறதுன்றதை இவங்க என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அநேகமாக என்ன ஒரு காரியமானா, நிச்சயமாக ஒரு என்கரேஜ்மெண்ட், நீங்கள் இப்படிலாம் மறிக்க போகிறீங்க தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம். அதாவது இயேசுவானவரோடு கூட அவருடைய மரணத்தை பற்றி பேசுகிறான காரியத்தை மோசேவும் எலியாவும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை செய்கிறாங்க. சரிங்களா? 31, அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். நம்ம மத்தேயுவில் வந்து அவங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்கன்றத சொல்லலை. ஆனால் லூக்கா சொல்கிறாரு, இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள், ஜபம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. இயேசுவானவர் ஜபம் பண்ணிகிட்டு இருக்காரு, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்னொரு இடத்துல எங்கே நடந்தது? கெத்செமனே தோட்டத்தில் அவர் வந்து வியாகுலத்தோடு மரணத்தோ பயத்தோடு அவர் என்ன பண்ணுறாரு, ஷேர் பண்ணுறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இவங்களை இங்கே ஜெபம் பண்ண சொல்லிட்டு அவர் அங்கே போகிறார். ஆனால் மற்ற சிஷ்யர்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இதே மாதிரி காரியம், அவர் ஜெபிக்க போகிறாரு, ஆனால் சிஷ்யர்களும் கூட இருக்கிறாங்க 3 பேருமே. ஆனாலும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நித்திரை மயக்கமாக அவங்க போயிட்டாங்க. சரிங்களா? அவ 32 கடைசி பகுதி, ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் இப்போ பார்த்துட்டாங்க. மோசேவும் எலியாவும் நிற்கிறத இவங்க பார்த்துட்டாங்க. 33, அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். மத்தேயு பேதுரு என்ன சொன்னார், ஜஸ்ட் அப்படியே சொல்லிட்டாரு. ஆனால் லூக்கா தான் அவர் என்ன பேசுகிறாருன்றதே தெரியாமல் அவர் பேசிட்டாருன்ற இடத்த நமக்கு அது பதிவிடுறார். அதனால் அது ரொம்ப ஆழமாக அவர் எதுக்காக சொன்னார்ன்றது நம்ம போனதில்லை. 34, இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்து இருந்தார்கள். போதும், இதை நம்ம லூக்கால பார்த்தோம். இப்போ மார்க் பார்த்துட்டு திரும்ப மத்தேயுக்கு நம்ம வரலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் தான். மார்க் 9ஆம் அதிகாரம். இப்போ உயர்ந்த மலையில் மேலே மறுரூபமாகிறார்னா 3 பகுதிகளிலிருந்து அது எந்த சாப்டர்னு உங்களுக்கு தெரியணும். மத்தேயுனா எந்த பகுதி? 17 மறந்துடாதீங்க. லூக்கானா 9, மார்க்குனா 9, இதை 3மே மறந்துடாதீங்க. இப்போ மார்க் 9 பாருங்கள், 1வது வசனத்திலிருந்து, அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும், அங்கே லூக்கா என்ன எழுதியிருந்தார்னா ஏறக்குறைய 8 நாளைக்கு பின்பு எழுதியிருந்தார். இங்கே வந்து இவர் என்ன 6 நாள் எழுதினார். அவர் ஏறக்குறையன்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார். இங்கே 2வது வசனத்தில் 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். சரிங்களா? மத்தேயு
தனித்து அவங்களை கூட்டிகிட்டு போனார். லூக்கா ஜபம் பண்ணும்படி அவங்களை கூட்டிகிட்டு போனார். இவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள அழைத்து கூட்டி கொண்டு போய் மறுரூபம் ஆனார்ன்றதை மார்க் பதிவிடுறார். 3வது வசனம், அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல் பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. மார்க்கு இன்னும் ஒரு அடிஷ்னலான ஒரு காரியத்தை நம்ம சொல்கிறார். மத்தேயு சொல்லாத ஒரு காரியம், லூக்கா சொல்லாத ஒரு காரியம். அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்ததுன்னா, பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வண்ணானும் என்ன பண்ண முடியாது, வெளுக்கவே முடியாது. அவ்வளோ ஒயிட்டாக பிரகாசமாக இயேசுவானவர் நிற்கிறார். 4வது வசனம், அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல், மார்க்கும் அதை சொல்கிறார். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. சரிங்களா, போதும். இப்போ மத்தேயு வந்துருங்க. மத்தேயு 17. நம்ம மத்தேயு 17 தான் படிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா, அதுக்கான துணை பகுதிகளை தான் நம்ம பார்க்குறோம். நான் 4 முக்கியமான காரியங்களை இந்த பகுதியில் நான் சொன்னேன். முதல் காரியம், அவர் பேதுரு, யோவான், யாக்கோபோடு கூட தனித்து உயர்ந்த மலைக்கு அவர் போகிறார் சொல்லி முதல் காரியமாக சொன்னேன். 2வது காரியமாக சொன்னேன், இந்த பகுதியில் கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படுகிறதுன்னு சொல்லி நான் சொன்னேன். 3வது காரியமாக, மோசேவும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறவர்களாக இந்த பகுதியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, காணப்படுறாங்க. 4வது காரியமாக, பிதாவானவரே வானத்திலிருந்து பேசுகிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்க. இது ஏன்னு சொல்லி பார்க்கும்போது 16ஆம் அதிகாரத்தை நான் காமிச்சேன். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் கொஞ்ச நேரத்தில் இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் இங்கே கிறிஸ்துன்னு சொல்லி பேதுரு சொல்கிறாரு. அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த மரணம் உங்களுக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இயேசுவானவர் அப்பால் இப்போ சாத்தானேன்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இயேசுவானுடைய வார்த்தைக்கு பேதுரு என்ன பண்ணலை, தடைப்படுறாரு. அப்போ அந்த 16ஆம் அதிகாரத்தில் பிதாவானவர், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்ன சொல்கிறார் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவருக்கு நீங்கள் செவி கொடுக்கின்ற காரியத்தை நமக்கு அதை சொல்கிறார். அதேமாரி 16ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் அவங்க தன்னை தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு போகணுன்ற காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்குறார். தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க பிரவேசிக்கணுன்றது தான் மெயின் கோல். சரிங்களா, அதே போல் பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் மரித்த பிற்பாடு உயிரோடு எழுந்து தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவார். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக அந்த உயர்ந்த மலையின் மீது அவர் மறுரூபமாகி அவங்க முன்பதாக அவர் நிற்கிறார். அவருடைய மகிமையை, மகத்துவத்தை அவர் காட்டக்கூடியவராக அவர் இருக்கிறார். சரிங்களா, இப்போ நம்ம கொஞ்சம் நிதானமாக நம்ம போகலாம். சரி, உங்களுக்கு எல்லாம் ஒரு டெஸ்ட் என்னென்னா, சீஷர்களை பற்றி நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா, முதல் வசனம் வாசிக்கலாமே. 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய், போதும், இது வரைக்கும் போதும். இந்த சீஷர்களை நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா, ஆமாம், இந்த இப்படி போகலாம். சரி, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் பைபிள் எடுத்துக்க வேண்டாம். இயேசுவானவருக்கு எத்தனை சீஷர்கள், இந்த 12 பேரை அல்லாமல் எத்தனை சீஷர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது? 70 சீஷர்கள் இயேசுவானவருக்கு இருக்கிறாங்க. அதேமாதிரி அவருடைய அப்போஸ்தலர்கள் சொல்லி சொல்லும்பொழுது முக்கியமாக அவருடைய 12 சீஷர்களை நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இந்த 12 சீஷர்களில் மிகவும் இயேசுவுக்கு நெருக்கமானவங்க பேதுரு, யோவான், யாக்கோபு. இந்த 3 பேருமே ரொம்ப ரொம்ப க்ளோஸ். எங்கே போனாலும் இயேசுவானவர், மற்றவங்க ஒரு வேளை இருந்தாங்களா இல்லையோவோ, ஆனால் இந்த 3 பேர் இல்லாமல் இயேசுவானவர் என்ன பண்ணலை, எந்த ஒரு காரியத்துக்கும் அவர் போகலை. மற்ற சில இடங்கள் நான் சொல்கிறேன், அந்த இடத்துல கூட இயேசுவானவர் மற்ற சீஷர்களை கூட்டிகிட்டு போகல. ஆனால் இந்த 3 பேரை மட்டும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்பெசிஃபிக்காக கூட்டிகிட்டு போயிருக்கார். சரி, டெஸ்ட் என்னென்னா, யார் 12 சீஷர்களுடைய பேரை கரெக்டாக சொல்லுவீங்க? 12 சீஷர்களுடைய பேரை கரெக்டாக சொல்லுவீங்க? மாற்றி சொன்னால் கூட பரவாயில்ல. ஏன்னா மற்ற 10ல் 12 சீஷர்களுடைய நாமங்கள் யாவன்னு நம்ம படித்தோம். அதெல்லாம் தாண்டி தான் 17 வந்திருக்கோம். இப்போ சீஷர்கள் 3 பேரை ஸ்பெசிஃபிக்காக பற்றி இங்கே போட்டிருக்கு. இந்த 3 பேர் இங்கே கொடுத்தாச்சு. அப்போ மீதி 9 பேர், மொத்தம் 12 பேரை யார் நீங்கள் வரிசைப்படுத்துவீங்க? யார் சொல்லுவீங்க?
ஆன்ட்டியை தவிர அங்கிளை தவிர யார் ஒன்றும் சொல்லலாம். 12 பேர். என்னண்ணா? அந்திரேயா சொல்கிறீங்க. சரி. இதில் இருந்தாலுமே ஆமாம், இந்த 3 பேரும் சேர்த்தே நீங்கள் சொல்லுங்கள், வரிசைப்படுத்தினா அப்போ நம்மளை ஞாபகம் வரும். பேதுரு சொல்லிட்டோம், யோவான் சொல்லிட்டோம், யாக்கோபு சொல்லிட்டோம். அடுத்து நீங்கள் யார் சொல்கிறீங்க? அந்திரேயா சொல்கிறீங்க. இப்போ 4மே கரெக்ட் ஆகிடுச்சு. ஏன் நான் அந்திரேயா ஏன் கரெக்ட் ஆகிடுச்சு நான் சொல்கிறேன்னா, பேதுருனுடைய சகோதரன் யார்? அந்திரேயா. அப்போ ஜோடி ஆகிடுச்சு. அதேமாரி யோவான் யாக்கோபு அவங்க 2 பேர் யார்? சகோதரர்கள். 4 பேர் நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? 4 பேர் சொல்லிட்டோம். எனக்கு நான் ஞாபகம் வச்சு நான் எழுதி வச்சுக்கிற மாதிரி 4 பேர் சொல்லிட்டோம். சரிங்களா? மீதியெல்லாம் இவர்களுடைய இவங்களுடைய இவங்கன்ற மாதிரி வரும். அது நம்ம தனியாக போகலாம். இந்த 4 பேர் சிங்கிள் நேம் இருக்கிறத போல் இன்னும் ஒரு 3 பேர் சிங்கிள் நேமாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அந்த 3 பேர் யார் யார்? மத்தேயு, இந்த புத்தகத்தை எழுதினவர் மத்தேயு, சீஷர் மறந்துடாதீங்க. அடுத்து நோ இல்லைங்க, 12 அப்போஸ்தலர்கள், 12 சீஷர்கள். நன்றி. நாடகம்லாம் நம்ம போட்டிருக்கோம், மறந்துடுறீங்க பார்த்தீங்களா? சென்னை மறந்துடுறீங்க பார்த்தீங்களா? இந்தியா தோமாவை மறக்காதீங்க. ஸோ மத்தேயு, தோமா, இன்னொருத்தர் யார் சொல்லுவீங்க? என்னை கண்டவன் பிதாவை கண்டவன். நீ எப்படி என்கிட்ட வந்து உங்கள் பிதாவை காட்டுன்னு சொல்லி என்கிட்ட கேட்ப? பிலிப்பு ரொம்ப சிங்கிள் நேமா. அப்போது ஒரு 3 பேரா? அங்கே நம்ம சொன்ன 4 பேர் சகோதரர்கள் சொல்லிட்டோம். அடுத்த 3 பேர் தோமா, பிலிப்பு, மத்தேயு நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? கொஞ்சம் ஒரு வித்தியாசமான மாரி வர மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 பேர். பர்த்தலோமேயு 5 பேர். ஒன்றா? அடுத்து அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு. 3 தயேயு என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு. அடுத்து கானானியனாகிய சீமோன். அடுத்து இது ஏன் வந்து இவர் இந்த லிஸ்ட்டில் சேர்த்தனா, இவருக்கும் அப்படி தான் சொல்லப்படுகிறது, அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து. ஏன்னா மத்தேயுல சொல்கிற அந்த பதம். அப்போது இப்போ சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ திடீர்னு யாருன்னா நம்ம ஒரு 35 வருஷம் சபை இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் யாருன்னு உங்களால் சொல்ல முடியும்னா டக்குன்னு நம்ம இன்னொன்னா என்ன அது நல்லா இருக்காதுல்ல. இப்போ சொல்லுவீங்களா? ஃபஸ்ட்டு 4 சகோதரர்கள் சொல்லிடலாங்களா? பேதுரு சொல்லும்போது அந்திரேயா சொல்கிறேங்க. பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு 4. அடுத்து ஒரு 3 வைங்க. மத்தேயு, தோமா, பிலிப்பு 7. அடுத்து எத்தனை வைக்கணும்? 1 2 3 4 5. 7 5 12. பர்த்தலோமேயு, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, தயேயு என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு, கானானியாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து. இந்த ஜபக்கூட்டத்துக்கு வந்த உங்கள் எல்லாருக்குமே 12 அப்போஸ்தலர்களுடைய பேர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். யாரும் தெரியலன்னு சொல்ல நீங்கள் கூடாது. சரிங்களா? சரி, இப்போது நம்ம வரலாம் இந்த பகுதிக்கு. சரி, அது அடுத்து வேறு இன்னும் ஒரு காரியம் கொஞ்சம் நம்ம போகலாம் இன்ட்ரெஸ்டிங்காக. இப்போ நம்ம வந்து மலையை பற்றி பார்க்குறோம். உயர்ந்த மலையை பற்றி நம்ம படிக்கிறோம். உயர்ந்த மலை. சரிங்களா? இப்போது இந்த மலை சொல்லும் பொழுது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் சில மலையை வந்து உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். இப்போ நோவாவினுடைய காலத்தில் ஜலப்பிரளயம் வருதுன்னு சொல்லும் பொழுது யாருமே என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணல, யாருமே நம்பலை, ஏற்றுக்கொள்ளலை. அவர் பேழையை அவர் செய்கிறாரு. பேழைக்கு அதில் வந்து என்ன பண்ணல, நோவா குடும்பத்தை தவிர வேறு யாருமே அதில் ஏறல. அப்போ அந்த ஜலப்பிரளயம் குறைஞ்ச பிற்பாடு அது வந்து அரராத் என்னும் மலையில் போய் தான் அந்த பேழை என்ன பண்ணிச்சு, போய் சேர்ந்தது. அப்போ வந்து அந்த மலை வந்து ஸ்பெசிஃபிக்காக பைபிளில் அரராத் என்னும் மலையில் அந்த பேழை போச்சுன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். வேறு என்ன மலை வந்து மலைனா வேறு என்ன பழைய ஏற்பாடில் நீங்கள் சொல்லுவீங்க? மலை நான் அரராத் மலைன்னு நான் சொன்னேன். நீங்கள் சீனாய் மலை. வெரி குட். சீனாய் மலை. மோசேயை மறக்கக்கூடாது. சீனாய் மலையில் ஆண்டவர் 10 கட்டளைகள் அதெல்லாம் அவர் கொடுத்தது. நியாயப்பிரமாணத்தை அவர் கொடுத்தார்.
சரிங்களா? அதுவும் பாருங்கள், தேவனே அவருடைய விரலில் அவரே எழுதி கொடுத்தாராம். அவரே எழுதி அந்த கட்டளையை அவர் கொடுத்தார். சரி, இந்த மலையை நீங்கள் சொன்னீங்க, சீனாய் மலை, வெரி குட். அடுத்து மோசே சம்பந்தமாக இன்னொரு மலை என்ன சொல்ல முடியும்னா, சரிங்களா, இந்த நேபோ மலை. இது என்னன்னா, அவர் வந்து கானான் தேசத்துக்கு போவேன்னு சொல்லி மோசே நினச்சிட்டு இருக்கார். ஆனால் தேவன் சொல்லிட்டாரு, கானான் தேசத்துக்கு நீ என்ன பண்ண மாட்டே, நீ போக மாட்டேன். உனக்கு பதில் நான் யோசுவாவை தான் நான் ஆயத்தப்படுத்துகிறேன். யோசுவா தான் கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போ நீ வேணா என்ன பண்ணுன்னா, இந்த நேபோ மலை மேலே நின்று அந்த கானான் தேசம் எப்படி இருக்குன்றதை என்ன பண்ணிக்க நீ பார்த்துக்கன்னு சொல்லி, அந்த நேபோ மலை ஒரு உயர்ந்த மலையை பற்றி நம்ம பேசுகிறோம். சரிங்களா? இது ஏன் முக்கியமாக நான் இங்கே மோசையை கொண்டு வரேன்னா, மோசே அங்கே இருக்கிறார் அந்த பகுதியில், அப்படி தானே? மத்திய 17 அந்த தரிசனத்தில் மோசே நிற்கிறார். அதேமாதிரி அடுத்ததாக இன்னொரு நபர் யாருன்னா எலியா. அப்போ எலியா வந்து பற்றி சொல்லும்பொழுது கர்மேல் மலைன்னு சொல்லி பர்வதம், கர்மேல் பர்வதம் சொல்லி எலியாவை பற்றி பழைய ஏற்பாடில் நம்ம பார்க்குறோம். அந்த மலையில் பாகால் தீர்க்கதரிசிகளை எதிர்த்தது யாருன்னா எலியா தான். சரிங்களா? த கிரேட் எலைஜா, எலியா. சரிங்களா? இதெல்லாம் பழைய ஏற்பாடு. சரிங்களா? கர்மேல் பர்வதம். இப்போ இதை சொல்லுவீங்களா? நோவா வந்து அரராத் மலை. சரிங்களா? பேழை வந்து ஜலப்பிரளயம் குறைத்து முன்னாடி பேழை அது மேலே தான் போய் நின்றுச்சு. மோசே வந்து சீனாய் மலை. அதே மாதிரி மோசே இன்னொரு மலை சொல்லணும்னா நேபோ மலை. எலியா வந்து கர்மேல் பர்வதம். சரிங்களா? சரி, இதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் மத்திய 5, 6, 7ன்றது மலை மீது நடந்த பிரசங்கம் தான், மலையில் தான் நடந்தது. மத்திய 5, 6, 7. சரிங்களா? அதே மாதிரி மத்திய 28 இதோ உலகத்தின் முடிவு பரிந்தம சகல நாட்களே உங்கள் கூட நான் இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னார். பார்த்தீங்களா? அதுவும் ஒரு மலை உச்சின் மேலே தான் போய் என்ன பண்ணார், அதை சொல்லிவிட்டு அவர் போனார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒலிவ மலையில் தான் அவர் வந்து அப்போஸ்தலர் 1 சீஷர்கள் நின்றுட்டு இருக்கும் போதே அப்படியே அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஒலிவ மலையில் இருந்து தான் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போது வேதத்தில் நிறைய இடங்களில் இயேசுவானவர் பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி வேதங்கள் போதிக்கிறதுக்கு, வேதங்கள் கொடுக்கறதுக்கு, அவர் வந்து காட்சி கொடுக்கறதுக்கு மலைகளை என்ன பண்ணப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 1வது வசனத்தில் அவர் வந்து உயர்ந்த மலை அப்படி தான் சொல்லப்படுது. சரிங்களா? அப்படி தானே இருக்குது. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைக்கு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் போகிறார். சரிங்களா? உயர்ந்த மலைக்கு தான் அவர் போகிறார். இப்போ 2வது வசனத்தில் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. இது கூட நம்ம அடிஷனலாக நம்ம சேர்த்துக்கலாம், நம்ம மற்ற பகுதியில் நம்ம பார்த்தோம். இப்போ இயேசுவானவருடைய முகம் சூரியனை போல என்ன ஆகுது, அதை கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணுங்கள் எப்படி இருந்திருக்கும்னு. ஒரு பெரிய உயர்ந்த மலையில் இவங்க 2 பேர் பாவம், 3 பேர் பாவம். அவங்க யார்? பேதுரு, யோவான், யாக்கோபு. இவருடைய மகிமை எப்பேற்பட்டது, இவர் வானத்திலேருந்து வந்தவர். இவங்களை கூட்டிகிட்டு போய் இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை காட்டும் போது அவங்க என்ன வராங்க, அப்படியே அழுந்து போகிறாங்க பார்த்து. அப்போ அவர் எப்படி நிற்கிறாருன்னா முகம் அப்படியே சூரியனை போல் என்ன ஆகுது, அப்படியே பிரகாசிக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல் அது என்ன ஆயிடுச்சு, வெண்மையாயிடுச்சு. இதை மார்க் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமியில் ஒரு வண்ணானாலும் வெளுக்கப்பட முடியாத ஒரு வெண்மையான தோற்றத்துக்குள்ளாக அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் மாறிட்டார். அவங்களுக்கு முன்பதாக அவர் அப்படியே மறுரூபமாக அவர் என்ன பண்ணுறாரு, நிற்கிறார். ஸோ இது என்ன இது காரியம்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஏன் அவர் இதை மறுரூபம் ஆனாருன்னா, இது ஆக்சுவலி பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தரிசனம். இது பரலோகத்தினுடைய சாயல், பரலோகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. இயேசுவானவர் தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய மகிமையிலிருந்து வெளிப்படக்கூடிய காரியத்தை அவர் என்ன பண்ணுறாரு, மற்ற 12 சிஷ்யர்களுக்கும் மற்றவங்களுக்கும் காட்டாமல் இந்த 3 பேருக்கு மட்டும்தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் காட்டுறார். மீதி பேருக்கு என்ன பண்ணப்படல, இது இந்த தரிசனம் காட்டப்படல. இந்த மீதி அந்த 9 பேருக்கும் யூதாஸ் காரியத்து இல்லை. அப்போ அந்த மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தரிசனத்தை பற்றி தெரியுமானா இவங்க கண்ணால் பார்த்த மாதிரி அவங்களுக்கு என்ன தெரியாது. ஏன்னா இயேசுவானவர் கட்டளை போட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, நான் உயிரோடு எழுந்துகிற வரைக்கும் இந்த தரிசனத்தை பற்றி நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கார். ஒருவேளை அவர் உயிரோடு எழுந்த பிற்பாடு அந்த தரிசனத்தை பற்றி இந்த 3 பேர் பேசக்கூடியவங்களாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் மற்ற சீஷர்கள் இந்த தரிசனத்தை பற்றி
நல்ல கண்ணார கண்டவர்களாக பார்த்தவர்களாக இல்லை. இது ஸ்பெசிஃபிக்காக அந்த 3 பேருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம். இதெல்லாம் எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. 12 பேர் இருக்காங்க, ஆனால் அவர் அந்த 3 பேர் தான் சூஸ் பண்ணி தான் யாருன்றதை இன்னும் விளக்கப்படுத்துகிறார். நான் தான், நான் அவர் தான் நான். அப்போ உடனே சத்தம் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்ன சொல்கிறார் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேளுங்க, அவருக்கு செவி கொடுங்க. அவர் சொன்னது தான், அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாதீங்க, நீங்கள் மீறாதீங்க. சரிங்களா? நான் சொன்ன ஆல்ரெடி இந்த 16ஆம் அதிகாரத்தில் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அதை 17 மறுரூபமாகி அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தான்றதை அவர் வெளிப்படுத்துகிறார். 16ஆம் அதிகாரத்தில் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு 17ஆம் அதிகாரத்தில் இவர் நேசகுமாரன் செவி கொடுங்கன்னு சொல்லி சொன்ன காரியம் 16 அவர் என்னுடைய குமாரன்றதை அவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் அதை ஆழமாக அதை உறுதிப்படுத்துகிறார். சரிங்களா? அதே மாதிரி மூப்பராலும் எருசலேமுக்கு போய் வேதபாரலாலும் அவர் பாடுபட்டு மறிக்க போகிறார்ன்ற காரியம், அதுக்கு பிற்பாடு அவர் மகிமை அடைவார்ன்றத 17 அவர் மகிமை அடைந்த ஒரு ரூபத்தை அவர் இந்த பகுதியில் அவர் என்ன பண்ணுறாரு, காட்டுறார். அப்போ இயேசுவானவர் மனிதனாக இந்த பூமிக்கு தன்னை தாழ்த்தி அவர் வந்தாலுமே அவருடைய தெய்வீகம், அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மேலானது. அவரை சாதாரணமாக எடை போட்டுற முடியாது. சாதாரணமாக அவங்க சீஷர்களோட நிற்கிறாரு, சாதாரணமாக சீஷர்களுடைய தோல் மேலே கை போடுறாரு, சீஷர்கள் அவங்க கூட நெருக்கமாக இருக்காங்க, சீஷர்கள் படுக்கிறாங்க, தூங்குறாங்க, ஒன்றா சாப்பிட்றாங்க. இட் டசன்ட் மீன் இயேசுவானவருடைய மகிமையும் சீஷருடைய மகிமையும் சேம். நோ நோ நோ. அவருடைய மகிமை மகத்துவம் இவர்களுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கக்கூடியதான காரியத்தை பிதா காண்பித்து இவர் என்ன சொல்கிறாரோ இவருக்கு நீங்கள் செவி கொடுக்கணும். இவரும் நீங்களும் யார் கிடையாது, சேம் நீங்கள் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு காரியத்தையும் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற மோசேவோ இங்கே இருக்கிற எலியாவும் என்னுடைய குமாரனும் சேமே கிடையாது. சரிங்களா? இவங்க அவருடைய மரணத்தை பற்றி இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க, அவர் கூட மரணத்தை பற்றி பேசினாலும் எதை பற்றி பேசினாலுமே இவருடைய மகிமைக்கு ஈடான மகிமை எலியாவுக்கும் கிடையாது, மோசேக்கும் கிடையாது, சீஷர்களுக்கும் கிடையாது. அவர் ஒருவருக்கு தான் அந்த மகிமை. நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 3 பேருக்கு அவர் கொஞ்சம் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்கள என்ன பண்ணுறாருன்னா சில இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அந்த மாதிரி இடங்கள்னால் நீங்கள் என்ன சொல்லுங்கள், ஏதாவது ஞாபகம் இருக்கா? பேதுரு, யோவான், யாக்கோபையும் அவர் கூட்டிகிட்டு கொண்டு போனார்ன்ற மாதிரி சுவிசேஷ புத்தகம் எத்தனை புத்தகம் படிச்சிருப்பீங்க, எங்கேயாச்சும் ஞாபகம் இருக்கா ஏதாச்சும்? இப்போ இந்த மறுரூபமாகிற இந்த சீனில் பேதுரு, யோவான், யாக்கோபை தான் கூட்டிகிட்டு போகிறார். வேறு எங்கேயாச்சும் ஒரு பகுதியில் பேதுரு, யோவான், யாக்கோபை தான் கூட்டிகிட்டு போன மாதிரி ஏதாச்சும் காரியங்கள் ஞாபகம் இருக்கா? கெஸ்தமனை தான் இப்போ சொன்னோம்ல, அதே கெஸ்தமனையில் மற்றவங்களாம் அங்கே தூங்குறாங்க. ஆனால் இந்த 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறார். தன்னுடைய வியாகுலம், தன்னுடைய துக்கம், தன்னுடைய வேதனைன்றது இந்த 3 பேர்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுறார். ஏன்னா மீதி பேர் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. அந்த 3 பேர்கிட்ட ஷேர் பண்ணாலுமே அவங்களால என்ன பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அவர் தான் அந்த பாத்திரத்தை எடுத்தாகணும், அவர் தான் அந்த பட்டாகணும். இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு உதவியற்ற நபர்களாக தான் நிற்கிறாங்க. இருந்தாலும் அவங்கக்கிட்ட தன்னுடைய வியாகுலத்தை, நான் இப்படிலாம் மறிக்க போகிறேன், நான் இப்படிலாம் பாடுபட போகிறேன், நான் உங்களுக்காக தான் பட போகிறேன்றத அவர் சொல்லிட்டு போகிறார். 17 கனெக்டிவிட்டி, 16 உங்களுக்கு இது நேரிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, 17 மறுரூபமாகி இல்லை இது நேரிடணும், அப்போ தான் அவர் இந்த ராஜ்யத்துக்கு அவர் வர முடியுன்றதை காண்பிக்கப்பட்டது. சரிங்களா? கெஸ்தமனை தோட்டத்தில் அந்த நாள் வந்துடுச்சு, நான் அதுக்காக இந்த வேலைக்குள்ளாக பிரவேசிக்கும்படி இதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு ராஜ்யத்துக்குள்ளாக மரணத்தை நிறைவேற்றி மகிமையில் பிரவேசிக்கும்படியாக போகக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வேறு எங்கே சொல்ல முடியும்? இன்னும் ஒரு இடத்துல பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் கூட்டிகிட்டு போய் ஒரு அற்புதம் செஞ்சார். அந்த மாதிரி என்ன சொல்வீங்க? யவீருவினுடைய மகளை எழுப்புற போது இந்த 3 பேரை தான் என்ன பண்ணார், உள்ளே கூட்டிகிட்டு போய் அவர் போனார். அவங்கள தான் கூட்டிகிட்டு போனார். அவர் போய் அவங்கள என்ன பண்ணார், தலித்தா குமின்னு சொல்லி அவங்கள எழுப்புறார். அப்போ இந்த 3 பேரை இயேசுவானவர் அவர் ஊழியத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக சில இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதே போல் தன்னுடைய வியாகுலத்தை, தன்னுடைய கஷ்டத்தை இந்த 3 பேர் இடத்துல தான் அவர் என்ன பண்ணார், ஷேர் பண்ணாங்க. சரிங்களா? அதாவது இந்த 3 பேரும் அவர் உயிரோடு எழுந்த பிற்பாடு அவரை பற்றி இவங்க என்ன பண்ணால் இன்னும் பலமாக சாட்சி கொடுக்கணும்.
மற்றவங்களே இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் அவருடைய தரிசனத்தையே பார்த்தாங்க, இவர் யாருன்றதை பார்த்தாங்க. அப்போ இந்த 3 பேரும் அவரை பற்றி பலமாக சாட்சி கொடுக்கணுன்ற ஒரு காரியத்தை நிமித்தமாக அவங்களுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த காட்சியை இவங்களுக்கு மட்டும் அது காமிச்சிருக்கலாம். ஒருவேளை இந்த அதில் 3 பேரில் யார் யாரெல்லாம் பைபிளில் புத்தகம் எழுதியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? இப்போ இந்த 3 பேர் இருக்காங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு. இந்த 3 பேரில் யார் யார் பைபிளில் புத்தகம் எழுதியிருக்காங்க? 3 பேருமே எழுதியிருக்காங்களா? ஆர் யூ ஷுவர் அங்கிள்? யாக்கோபு இந்த யாக்கோபு இது சகோதரன் யாக்கோபு, பைபிளில் எழுதின யாக்கோபு. டிசைபிள் யாக்கோபு அப்போஸ்தலர்லேயே அவர் சிறை சேதம் பண்ணப்பட்டு இறந்துடுறார். ஃபஸ்ட்டு மாற்றையர், ஃபஸ்ட்டு ரத்த சாட்சியாக மறிச்சது யார்? ஷீஷன் யாக்கோபு மறிச்சிட்டார். சகோதரன் யாக்கோபு தான் யாக்கோபு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அப்போது அவர் வரமாட்டார். அப்போது வேறு எந்த புத்தகங்கள் இருக்குது? பேதுரு என்ன புத்தகம் எழுதியிருக்காரா? லேடிஸ், ஆன்டிஸ், பேதுரு என்ன புத்தகம் எழுதியிருக்காரா? யாரா சொல்ல முடியுமா? பேதுரு என்ன புத்தகத்தை எழுதியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டில்? யாரா சொல்ல முடியுமா ப்ளீஸ்? பாருங்கள், பேதுரு என்ன புத்தகத்தை என்னன்னு யாருமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அவ்வளோ சந்தேகத்தோடு இருக்கீங்க. ஆண்கள் 1 பேதுரு 2 பேதுரு தான் எழுதியிருக்கிறார். ஆமாம், அவங்க சந்தேகத்தோடே இருக்கிறாங்க, பேதுரு தான் எதனாரான்னு. சரி, யோவான் என்ன புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு? யோவான் சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறாரு. 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் எழுதியிருக்கிறாரு. இன்னும் ஒரு புத்தகம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுதியிருக்கிறார். அப்போது இவங்கெல்லாம் அந்த மகிமையை நினச்சி பார்த்து அவங்களோட ரைட்டிங்கில் அதை என்ன பண்ணுறாங்க. ஆனால் மற்றவங்க அதை ஏன்னா அவங்க பார்க்கல அந்த தரிசனத்தை, ஆனால் இவங்க அதை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணுறாங்க. என்னோட 2 பேதுரு வாங்களேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் நம்ம பொறுமையாக வாசிக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு புரியும். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே. என்ன சொல்கிறாரு? நாங்கள் ஏதோ கட்டுக்கதைகளோ தந்திரமான கதைகளும் சொல்லலை, அவருடைய மகத்துவத்தை நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் கண்ணால் நாங்கள் பார்த்தோம். பேதுரு, நான் பார்த்தேன், அந்த தரிசனத்தை நான் பார்த்தேன். அவர் யார்? சாதாரணமானவர் அல்ல, அவர் பிதாவினுடைய மகிமையை புரிந்தவராக அவர் இருந்தார், அதை நான் பார்த்தேன். சரிங்களா? மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். அப்போ மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே அவங்க ஊழியம் பண்ணும்போது அந்த மகத்துவத்தை நினச்சி பார்த்து அதை மினிஸ்ட்ரி பண்ணாங்க. அவர் எப்பேற்பட்டவர் உங்களுக்கு தெரியுமா? அதை யோசிச்சு அடுத்து அதை உறுதிப்படுத்துகிற பாருங்களா 14ஆம் வசனம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்கிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். மத்தேயு 17 இவருடைய ரைட்டிங்கில் பிதாவாகிய தேவன் அழியாத நித்திய கனத்தையும் மகிமையும் இயேசுவானவருக்கு அது கொடுத்துருக்கிறாருன்றத, இந்த மகிமையை நாங்கள் கண்ணார கண்டோம்ன்றதை அவர் என்ன பண்ணிட்டார்? அவருடைய ரைட்டிங்கில் பேதுரு என்ன பண்ணிட்டார்? அதை உறுதிப்படுத்திட்டார். சரி, இப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் வாங்களேன். இது யார் இப்போ உறுதிப்படுத்தினாங்க? பேதுரு. ஏன்னா பேதுரு அங்கே இருக்கிறார். இப்போ யாக்கோபு இல்லை, இறந்துட்டார். அப்போ யோவான் உறுதிப்படுத்தணும்ல. இப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாங்களா? அந்த வார்த்தை மாம்சமாகி, எடுக்கலீங்களா? யோவான் 1ஆம் அதிகாரம், 1 யோவான் இல்லை, சுவிசேஷ புத்தகம் யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே. இவர் அதை மென்ஷன் பண்ணுறார். நாங்கள் அந்த மறுரூபமாகிற அந்த மலையில் அவருடைய மகிமையை பார்த்தன்றதை யோவான் மென்ஷன் பண்ணுறாரு. பேதுரு என்ன பண்ணுறாரு? அதை மென்ஷன் பண்ணுறாரு. சரிங்களா? அப்போது இவர் ஒரு மனித ரூபமாக, ஒரு சாதாரணமாக, தாழ்மையாக அவர் வந்துட்டார். அவர் என்ன பண்ணல, சிஷ்யர்களே சரியாக புரிஞ்சிக்கல. அப்போது அந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. வானத்திலிருந்து சத்தம் இவர் என்னுடைய நேசகுமாரன் தான், இவர் என்ன சொல்கிறாரோ நீங்கள் என்ன பண்ண அவருக்கு நீங்கள்
செவி கொடுக்கணும். இப்போ அவர் தாழ்மையாக மனுஷன் தான் வந்தார் பார்த்தீங்களா? அதை நம்ம என்ன பண்ணுறோம்? 14 இப்போ பார்த்தோம். அந்த வார்த்தை மாம்சமாகி, வார்த்தை மாம்சமானாரே, சரிங்களா? மாம்சமாகி இந்த உலகத்துக்கு வந்தது, சரிங்களா? பிலிப்பியர் 2 நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு பகுதி, அதையும் நம்ம வாசிக்கலாம். அவர் மனிதனாக வந்தது. பிலிப்பியர் 2 பிலிப்பியர் 2ல் 6 8 வாசிக்கலாங்களா? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. அப்போ பூமிக்கு வந்தது என்னது? மனித ரூபம், மாம்சமான ரூபம். இப்போ அவங்களுக்கு காட்சி கொடுக்குறது என்னது? பரலோகத்தினுடைய ரூபம், பரலோகத்தினுடைய சாயலை தான் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே அவங்கக்கிட்ட அவர் காட்டுறார். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இப்போ மத்திய 17 வந்துருங்க. மத்திய 17 நம்ம 2 ஆல்ரெடி வாசிச்சிட்டோம். அவருடைய வஸ்திரம் ரொம்ப வெளிச்சத்தை போல வெண்மையாயிடுச்சு. இப்போ 3வது வசனம், அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். எஸ், இப்போ இந்த 2 கேரக்டரை இங்கே உள்ளே கொண்டு வராங்க, மோசேயையும் எலியாவையும். சரிங்களா? மோசே பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? என்னென்ன சொல்லுவீங்க? மோசேயை பற்றி என்ன தெரியும்? மோசே யார்? மோசே யாருன்னா என்ன சொல்லுவீங்க? மோசே யார்? மோசேக்கு என்ன பேர், என்ன கொடுக்கலாம்? இப்போ எப்படி சொல்லி உங்க பாஸ்டர்ன்றோம், மெய்ப்பர்ன்றோம். அதுமாதிரி மோசேக்கு என்ன? இல்லை தாசன், வேற தீர்க்கதரிசி. ஏன்னா தேவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் எழுப்ப பண்ணுவேன், அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் எல்லாரும் செவி கொடுக்கணும்னு சொல்லி மோசேக்கிட்டே ஆண்டவர் என்ன பண்ணார்? அது சொன்னார். அந்த ஒரு பகுதி மட்டும் உபாகமம் 18 எடுத்தவங்க வாசிக்கலாமா? உபாகமம் 18 உபாகமம் 18ல் 18வது வசனம், 18 19 ரெண்டுமே வாசிக்கலாம். வாசிங்க. என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான். இது யாரை பற்றி சொல்லுது? இயேசு கிறிஸ்து. உன்னை போல வேற ஒரு தீர்க்கதரிசின்றது இயேசு கிறிஸ்து. அந்த தீர்க்கதரிசியை நான் என்ன பண்ணுவேன்? நான் இந்த ஜனத்திலேருந்து நான் எழும்ப பண்ணுவேன். அவருடைய வார்த்தைக்கு யார் செவி கொடுக்கலையோ அவங்கள நான் விசாரிப்பேன். அங்கே பாருங்கள், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு என்ன பண்ணுங்க, இவர் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்க. இங்கே யார் செவி கொடுக்கலையோ அவங்கள என்ன பண்ணுவேன்? நான் விசாரிப்பேன்ற காரியத்தை அவர் சொல்கிறார். சரிங்களா? மோசையை பற்றி சும்மா நம்ம ஒரு சொல்லணும்னா ஒரு 3 காரியம் சொல்லணும்னா, ஒன்று தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். இன்னொன்று மோசே தான் என்ன பண்ணார்? நியாயப்பிரமாணத்தை வாங்கி இஸ்ரவேலுக்கு கொடுத்தார், அது சொல்ல முடியும். அதேமாரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் என்னென்னா, மோசையினுடைய சரீரத்தை கர்த்தரே என்ன பண்ணியிருக்கிறாரு? அடக்கம் பண்ணியிருக்கார். வேறு எங்கேயுமே இவங்களுடைய காரியத்தை இவங்க செஞ்சாங்கன்ற மாதிரி இல்லாமல் கர்த்தரே மோசையினுடைய சரீரத்தை எடுத்து என்ன பண்ணாராம்? அப்போ அந்தளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் மோசையோடு கர்த்தர். ஏன்னா அவர் சொல்கிறார்ல, உங்களோடு கூட இல்லை மற்ற தீர்க்கதரிசிகளோடு கூட நான் என்ன பண்ணுவேன்? சொப்பனத்தில் தான் பேசுவேன், தரிசனத்தில் தான் பேசுவேன். ஆனால் என் தாசன் மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் கூட என்ன பண்ணுவேன்? நான் முகமுகமாக பேசுவேன். தாசன் ரிலேஷன்ஷிப். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அடக்கம் பண்ணியிருக்காரு. அப்போ பாருங்கள், அந்த ஒரு ஸ்பெஷல் பர்சனாக இருக்கிறனால தான் அவரை கொண்டாந்து இயேசுவானவர் கூட பேசும்படியே காமிச்சு அந்த ஒரு தரிசனத்தை காமிச்சிருக்காங்க. சும்மா யாரையும் ஒன்று அனுப்பணும்னு இல்லை. மோசே வெரி வெரி ஸ்பெஷல். அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருக்காரு? அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து இப்போ எலியா பற்றி என்ன தெரியும்? எலியா பற்றி என்ன சொல்லுவீங்க? எலியா பற்றி என்ன சொல்லுவீங்க? நான் விதவை பற்றிலாம் கேட்கல, எலியா பற்றி என்ன சொல்லுவீங்க தான் கேட்குறேன். எலியாவும் யார்? தீர்க்கதரிசி. பாருங்கள், சேம் தீர்க்கதரிசி அனுப்புறாரு பாருங்க. எலியா தீர்க்கதரிசி, இது மோசேயும் தீர்க்கதரிசி. இப்போ யோவான், யாக்கோபு, பேதுரு இந்த 3 பேருமே யாரை பார்க்குறாங்க? எலியாவையும் மோசையும் பார்க்குறாங்க, இயேசுவானவரோடு கூட பார்க்குறாங்க. தீர்க்கதரிசி.
வேற என்ன சொல்லுவீங்க? ஆகாஸ் ராஜா காலத்தில் இவர் பாகால்களை எதிர்த்து நின்ன ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்ல முடியும். ஆண்டி சொன்ன மாதிரி எலியா வந்து மரணத்தையே காணவில்லை, அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அக்னி ரதத்தில், அக்னி ரதமே வந்து என்ன பண்ணிச்சு அவரை? இதெல்லாம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அப்போ அந்த காலத்தில் எப்படிலாம் நடந்திருக்கு. ஒரு அக்னி ரதமே வானத்துலேருந்து இறங்கி வந்து அவர் அதில் ஏறித்து வச்சுட்டு போயிடுச்சு. அவர் மரணத்தை என்ன பண்ணவே இல்லை, வாழ்க்கையில் பார்க்கவே இல்லை. எலியா மறிச்சிட்டாரா? இன்னமும் எலியா என்ன பண்ணல, எலியா இன்னும் மறிக்கல. எலியா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார், வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே மாதிரி இன்னொருத்தர் யார் சொல்லுவீங்க மறிக்காத வானத்துக்கு போனது, மறிக்காமல் வானத்துக்கு போனது? நீங்கள் ஆண்கள் யாருன்னா சொல்லுங்கள். ஐயோ, நிறைய பைபிள் வந்து நிறைய கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன, ஏனோக்கு என்ன பண்ணல, தேவனோட சஞ்சரித்திலே இருந்தாங்க. அங்களோட நிறைய சொல்லியிருக்காங்களே, பேசிக்கிட்டே போனாங்க, இருட்டாகி போச்சு, திரும்பி பார்த்தா அவ்வளோ தூரம் வந்து ஏன்ப்பா அங்கே போகிற, என் கூட இருந்திருப்பான்னு இருந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி. அவர் என்ன ஆனார்? 300 வருஷம் சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ ஏனோக்கும் எலியாவும் என்ன பண்ணல, மறிக்காமலே வானத்துக்கு போனவங்க அவங்களாம். சரிங்களா? ஆனால் இங்கு தேவன் என்ன பண்ணுறாரு, எலியாவை சூஸ் பண்ணுறாரு. எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, இங்கே அனுப்புகிறார். சரிங்களா? இதில் மோசே மூலமாக நமக்கு என்ன கிடைச்சிது? மோசே என்ன எழுதினார்? மோசே என்ன எழுதினார்? நியாயப்பிரமாணம் எழுதினார். எலியா ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவர் தீர்க்கதரிசன புத்தகத்தை எலியா எழுதலை. ரைட்டிங் ப்ராஃபட் அவர் இல்லை, ஆக்டிங் ப்ராஃபட். அவர் வந்து என்ன செயல்பட்டாரோ அதை காமிக்கப்படுது. சரிங்களா? அற்புதம், அதிசயம் அவர். இல்லை, இயேசுவானவர் இது சொல்கிறார் பார்த்தீங்களா, நியாயப்பிரமாணங்களை ஆனாலும் தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் நான் நிறைவேற்றுவதற்கு தான் வந்தேன். ஸோ தீர்க்கதரிசி இவர் நியாயப்பிரமாணம். அப்போ இப்படிப்பட்ட அந்த 2 நபர்களை அவங்களோடு கூட தரிசனமாகிற காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மறுரூபமாகிற மலையில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போது இந்த 2 பேருடைய சம்பந்தப்பட்ட சில வார்த்தைகளை அதை சொல்லி தான் பழைய ஏற்பாடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா முடிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ பாருங்கள், எவ்வளோ ஞானார்த்தம் உடையவர்களாக நிறைய இருக்குது. நம்ம ஏதோ சும்மா பேருக்குள்ள வாசிக்கிறோம், ஆனால் வேதம் ஏதோ நிறைய ஞான அர்த்தங்களோடு தான் அதெல்லாம் எழுதியிருக்கு. அதெல்லாம் ஆழமான ஞானம், தேவ ஞானம் இருந்தால் மட்டும்தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். சாதாரணமாலாம் எழுதப்படலை. என்னோட கூட மல்கியா 4ஆம் அதிகாரம், இதை மட்டும் காமிச்சு நான் முடிக்கிறேன். மல்கியா 4. பழைய ஏற்பாட்டில் கடைசி புத்தகம் எது? மல்கியா. இந்த மல்கியா 4ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? நான்காவது வசனம். ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும், என் தாசனாகிய மோசேக்கு நான் என்ன கட்டளைகளை நியாயப்பிரமாணம் கொடுத்தவனோ அதை என்ன பண்ணுங்கள் நினச்சி பாருங்கன்னு சொல்லி இந்த புத்தகத்தை என்ன பண்ணுறாரு, முடிக்கிறார். ஐ மீன் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டே முடியுது. இனி என்ன? புதிய உடன்படிக்கை, நியூ டெஸ்டமெண்ட் வருது. அடுத்து 5ஆவது வசனம் யாரை பற்றி சொல்கிறார் பாருங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். சரிங்களா? இந்த எலியா தீர்க்கதரிசி ஜான் த பேப்டிஸ்ட்டை அது ரெஃபர் பண்ணுது. ஏன்னா ஜான் த பேப்டிஸ்ட்டை குறித்தும் நம்ம லூக்கா 1 படிச்சிங்கன்னா அவர் எலியாவின் ஆவியை உடையவராக இருப்பார்லாம் சொல்லப்படுது. சரிங்களா? ஆனால் இந்த எலியான்ற பேர் சொல்கிறேன். அப்போ இங்கே மோசே எலியான்ற பேரோடு தான் என்ன பண்ணுறாரு, இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டையே முடிச்சிருக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ மத்தேயு 17 வந்துருங்க, நம்ம முடிக்கிறோம். மத்தேயு 17 3வது வசனம் வாசித்தோம். மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். 4வது வசனம். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை, லூக்கா என்ன சொன்னார்னா அவன் என்ன பேசுகிறான்றது தெரியாமலே சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவர் பார்த்த அந்த ஒரு
அதிர்ச்சியில், ஒரு வியப்பில், அவர் மனசில் என்ன தோன்றுதோ, ஒருவேளை ஆண்டவர் இப்படி நிற்கிறாரு, அவர் ஏதாச்சும் உட்கார வைக்கிற மாதிரியான ஒரு இடம் எதனா ரெடி பண்ணலாமா, இப்போ டக்குன்னு ஒரு பெரியவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஒரு சேர் எடுக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் பிதா என்ன பண்ணுறாருனா, நீ அதை எடுக்கிற இதை எடுக்கிறேன்னு போகாது, அது இம்பார்ட்டன்ட் இல்லை. என் குமாரன் என்ன சொல்கிறாரு அதுக்கு நீ செவிக்கு கொடுத்தியா? 16 என்ன பண்ணிட்டேன், சொதப்பிட்ட. 16 சொதப்பிட்டு இங்கே வந்து நான் உங்களுக்கு கூடாரம் போடுறேன், அது போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணாத, சொல்லாத. நீ 16 என்ன பண்ணியிருக்கணும், அவருடைய சித்தத்துக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும், ஆமான்னு சொல்லியிருக்கணும். அவர் சொல்லும் போது நீ அது நேரிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுற? அப்போது அது அவர் சொன்ன காரியத்தையே பிதா என்ன பண்ணல, அந்த இடத்துக்கு அவர் போல. இவர் பேசுகிறாரு, அதை கட் பண்ணிவிட்டு இவர் வானத்தில் என்ன பண்ணுறாரு, அடிக்கிறார். பாருங்கள் அது எப்படி வருது பாருங்களேன். 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். எது? 4. உடனே பாருங்கள், ஒருவேளை பிதா தோன்றி பேதுரு நீ என்ன பேசுகிற இதுன்னு சொல்லி பேதுருவை சொல்லியிருக்கலாம். பேதுரு கதையே அவர் போல, ஏன்னா அவர் என்ன பேசுகிறாருன்னு அது அவருக்கு தான், அதனால் அது வேணான்னு சொல்லி அவர் போவே இல்லை. அப்போது வந்த நோக்கம் என்ன, என் குமாரனுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழ்ப்படிங்க. வாசிக்கலாம் அந்த 5வது வசனம். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உண்மையிலேயே இது வந்த உடனே கண்டிப்பாக ஒரு பயம், ஒரு அதிர்ச்சி. ஏன்னா பிதாவினுடைய சத்தம்ன்றது பயங்கரமான சத்தம், ஆசம் காட். அப்போது அவருடைய ரூபம், அவருடைய சத்தம், இதெல்லாம் மனுஷங்க கிட்டலாம் உயிரோடு இருக்கவே முடியாது. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் வந்து பரலோகத்தினுடைய சத்தத்தை கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, நான் செத்தவனை போல ஆனேன்றார். ஏன்னா யாருமே அந்த இஸ்ரேல் ஜனங்க அந்த சத்தத்தை கேட்டாங்க. அப்போ அங்கே என்ன வசனம் சொல்லுதுன்னா, அந்த மாதிரி சத்தத்தை கேட்டெல்லாம் யாரும் உயிரோடு இருந்துக்கவே முடியாதான். அப்போ தேவன் ரொம்ப கிரேஷியஸாக இருக்கிறதுனால இஸ்ரேல் ஜனங்க என்ன வந்திருக்காங்க, உயிரோடு இருந்திருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்குறதுன்றதுலாம் அது சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் கேட்டால் காலி நம்ப. அதே மாதிரி தேவனை பார்க்குறோம், தரிசனத்தை பார்க்குறோன்னா முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு பவர், அந்த அளவுக்கு அவருடைய மகிமை நம்மளை என்ன பண்ணிடும், அடிச்சு தள்ளிடும், அந்த அளவுக்கு. சரிங்களா? இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ மோசே வந்து கேட்டாரா, நான் உங்கள் மகிமையை நான் பார்க்கணுன்னு சொல்லி நான் யாத்திராமத்தில் கேட்பார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, என்னை பார்த்து ஒருத்தரும் உயிரோடு இருந்ததே கிடையாது. அதனால் வந்து மோசே நம்மளோட விவரம் தெரியாமல் உங்களை எனக்கு காட்டுங்கன்ற மாதிரி கேட்டார். அப்போ அவரை பார்த்தலாம் ஒருத்தவங்க உயிரோடலாம் இருக்க முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா, என் முன்னாடி நீ பார்க்காத, பின்படுத்தவனா நான் காட்டுறேன். அதுவும் நான் அந்த பக்கமாக நடந்து போகும்போது நீ அதை பார்த்துக்க. அதுவும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய கரத்தினால மோசையை மூடிடுறாராம். மூடிட்டு தான் அவருடைய பின்புறத்தை கூட அவர் காட்டுற சொல்லும்போது, அப்போ அந்த அளவுக்கு அந்த பவர், அந்த க்ளோரினஸ் அவர் மேலே பட்டதுன்னா மோசை என்ன ஆவார்? ஆண்டவர் அதை மூடி என்ன பண்ணுறாருன்னா கிரேஷியஸாக அதை காட்டுறார். இது வந்து தேவன்கிட்ட இருந்து மோசே, அப்போ வந்து மோசே முகம் வந்து நல்லபடிய பிரகாசமாகுது. அதை பார்க்கும்போது தேவன்கிட்ட இருந்து மோசைக்கு போன ஒரு பிரகாசம். ஆனால் இவர் சூரியனை போல பிரகாசிப்பது, இவர் உள்ளே இருந்து இவருக்குள்ளே வரக்கூடிய ஒரு பிரகாசம். இவர் யார்? தேவன். இயேசு கிறிஸ்து தான் யார்? தேவன். அந்த தேவனே வந்து என்ன பண்ணுறாரு, நிற்கிறார். தேவனுடைய குமாரன் தேவன். புரியுதுங்களா? நான் பிதாவாகிய தேவன் இவருன்னு சொல்லலை. பிதாவாகிய தேவன், இவர் குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவிய தேவன். இவர் பிதா குமாரனாகிய தேவனே என்ன பண்ணுறாரு, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனே வந்து நிற்கிறார். சூரியனை போல பிரகாசிச்சு கொண்டு அவர் நிற்கிறார். அப்போ அதை பார்க்கும் போது இவங்க என்ன ஆவாங்க, இவங்க நிலைமை என்ன ஆகும்? அந்த சத்தம் கேட்கும் போது இவங்க நிலைமை என்ன ஆகும்? உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க? வாசிக்கலாம் அடுத்த வசனம், 6வது வசனம். சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். பாருங்கள், அவர் கிரேஷியஸாக அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்கள கம்ஃபர்ட் கொடுக்குறார். அதான் மெய்ப்பன், அவர் தேய்ச்சார். கவலைப்படாதீங்க, இதை நீங்கள் பார்த்துட்டீங்க, யாருக்கும் என்ன பண்ணாதீங்க, இதை சொல்லாதீங்க. அவங்கள தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்துறார். எழுந்திருங்க, பயப்படாதீங்க. 8வது வசனம். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் அவங்க காணவே இல்லை. அப்போது இப்படிப்பட்ட ஒரு பயம், இப்படிப்பட்ட ஒரு சத்தம் வானத்திலிருந்து வருதுன்னு சொல்லி சொல்லும்போது, இப்படிப்பட்ட ஒரு காட்சி தரிசனம் என்று சொல்லும்பொழுது, அப்போது இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை அது எப்பேற்பட்ட மகிமையாக அது இருக்கிறது. அது பரலோகத்தினுடைய மகிமை, அது பரலோகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு மகிமை. அது இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்றது காட்டக்கூடியதான ஒரு மகிமை. இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை காட்டுவதற்கான ஒரு மகிமை.
அப்போது இந்த கிறிஸ்மஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் குழந்தையாக வந்தாருன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவருடைய மகிமை பேர்பட்டது. அவர் குழந்தையாக இருந்தாலுமே சேம் மகிமை அவருக்கு இருக்குது. அதனால தான் அந்த வனசாஸ்திரிகள் அவ்வளோ பெரியவங்க ஏஜில், ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தையை பார்த்து காலில் விழுந்து அதை பணிந்து கொள்ளக்கூடிய, சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. இந்த ஒரு வசனத்தை மட்டும் காமிச்சு நான் முடிக்கிறேன். தீமோத்தேயுவில் இயேசுவானவரை எப்படி பவுல் புகழுறாரு அதை நம்ம பார்த்துட்டு ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாங்களா? 17ஆம் வசனம். நித்தியமும் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நித்தியமும் அழிவில்லாமையும் அத்தரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஸோ அவர் நித்தியமுடையவர், அவர் மகிமையுடையவர், அவர் அத்தரிசனம் உடையவர். அவரை யாரும் என்ன பண்ண பார்க்க முடியாது, அவர் காணக்கூடாதவர். அப்படி இருந்தால் அப்பேற்பட்டவர் மனிதனாக மாறி இந்த பூமிக்கு வந்து நமக்கு ஒரு சாதாரணமாக ஒரு ஏழையாக அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு காட்சி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இயேசு அந்த கிறிஸ்மஸில் நம்ம எப்படி புகழ போகிறோம், எப்படி உயர்த்த போகிறோம், எப்படி மேன்மைப்படுத்த போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் கொண்டதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, சீஷர்கள் உம்முடைய குமாரனுடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியில். ஆண்டவரே, தங்களுக்கு தோன்றதை அவங்க செய்கிறாங்க, நினச்சதை செய்கிறாங்க. ஆனால் வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னும் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவர் என்ன சொல்கிறாரோ நீங்கள் செய்யுங்க, இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்ன அந்த வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏனென்றால் அவர் அத்தரிசனம் உள்ள ராஜா. ஆண்டவரே, அவர் நித்தியத்தை உடையவர், அவர் கனத்தை உடையவர், மகிமையை உடையவர். ஆண்டவரே, அவருடைய மகிமை அது பெரியதான ஒரு மகிமை. ஆண்டவரே, அந்த மகிமை ஒருபோதும் நாங்கள் கண்டடைய முடியாதது. ஆனாலும் உங்களுடைய கிருபையாக எங்களை தேடி வந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களுடைய குமாரனுடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய, உங்களுடைய குமாரனுடைய போதனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய, அவருடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அநேக வேளையில் ஆண்டவரே, உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் மாம்சத்துக்கு எதுவாக நாங்கள் போய்ட்டுறோம். அநேக வேளையில் உங்களுடைய வசனத்தை மறந்து ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரியவர்கள்ன்றதை மறந்து மாம்சத்துக்குரியவர்களாக நாங்கள் செயல்பட்டுறோம். ஆண்டவரே, ஒரு விசை எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய குற்றங்குறைகளை தேவன் தாமே மன்னித்து தாழ்மையாக உம்முடைய குமாரனுடைய உபதேசங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய, உம்முடைய குமாரனுடைய திரு சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் எங்களை உதவி செய்ய முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியோடு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமேன். தேங்க்யூ.